ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குளங்களில் இப்போ கோவில் குளங்களில் தெப்ப உற்சவம் நடத்துவதற்கான காரணம் என்ன? ஏதாவது ஐதீகம் அதில் இருக்கா? வள்ளுவர் அது என்னவோ தெரியல போக வள்ளுவர் மிஞ்ச முடியல. வள்ளுவருடைய திருக்குறளை மட்டுமாவது கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு எளிய தமிழில் சேர்த்தோம் என்றால் இந்த பூமியில் நாம் பிறந்ததற்கு பெரும் பயன். அந்தந்த வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதோ அதை ஒரு சின்ன அறவு இயந்திரம் புரியும்படியாக சொல்கிறத மிக்ஸின்றீங்களே அதில் போட்டு எடுத்தால் திருக்குறள் சார். திருக்குறள் 3 தடவைக்கு மேலே சொல்ல இலக்கணம் அனுமதிக்கல சொல்லலை. இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று. சரியாம்மா? இந்த பஞ்சபூதங்களில் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், வேறு எந்த ஒரு பூதத்துக்குமே வள்ளுவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆகாயத்துக்கு கொடுக்கல, நிலத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல, நெருப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. இவ்வளவு ஏன் இந்த காற்று இல்லைன்னா கதை முடிஞ்சு போச்சு. அந்த காற்றுக்கு கூட வள்ளுவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இந்த தண்ணி இருக்கு பாருங்க, இந்த தண்ணிக்கு வள்ளுவர் சொன்னதை மட்டுமாவது அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்க வேண்டாமா? அவ்வளவு முக்கியம். கோவிலில் போய் பூஜையெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்க. நான் எல்லோவா இருந்தாலும் வீட்டில் தான் பண்ணுறது. இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இந்த விரதம் அது இது எல்லாம் ஐயா இன்றைக்கி எது வேணாலும் வச்சுக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி, விசும்பில் துடி வீடில் அல்லால் மற்ற ஆங்கே பசும் புற்றலை காண்பது அரிது. அங்கே புற்றலைன்னு தான் எழுதியிருக்கோம் ஒரிஜினல் திருக்குறளில். பசும் புல் தலை காண்பது அரிது. யாரையா சொல்லி கொடுத்தாங்க? யார் சொல்லி கொடுக்க போகிறாங்க இனிமேல்? விசும்பில் துளி வீழின் அல்லால், அங்கே ஆகாயத்திலேருந்து அந்த மழை தண்ணிங்கிறது இல்லைன்னாக்க இந்த புல் இருக்கு இல்லையா, புல். ஆமாம், அந்த புல் கூட அதனுடைய தலையை கூட பார்க்க முடியாதான். ஒரு புல்லுடைய தலையவே பார்க்க முடியாதுன்னா அப்புறம் தண்ணீர் இல்லாட்டி விளைச்சல் எது? சோத்துக்கு என்ன பண்ணுவோம் எல்லா ஜீவராசிகளும்? இப்படி சொல்லியுமே வள்ளுவருக்கு இந்த தண்ணியினுடைய அந்த பெருமையை அந்த சொல்லி முடியல அவருக்கு. இல்லை விசும்பில் துளி வீடு இல்லான்னு சொல்லிட்டோம். இந்த பூஜை அது இதுங்கிறாரு, என்னவாச்சாரம் அனுஷ்டானம் அது இது எல்லாம் எது வேணாலும் பண்ணுங்க, ஆனால் சிறப்பொடு பூசனை செல்லாது. திருக்குறளில் இருக்க எடுத்து படிக்க. சிறப்பொடு பூசனை செல்லாது. நாங்கள் சிறப்பான அந்த அபிஷேகம் அந்த அர்ச்சனை இந்த பூஜனை அந்த கும்பாபிஷேகம் அது இது எல்லாம் பண்ணுறோம் அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் சிறப்பொடு பூசனை செல்லாது, இதெல்லாம் நடக்காது. எப்போ அப்படின்னாக்க, இல்லை வானம் வரக்கும் மேல் வானோர்க்கும் ஈண்டு. இந்த வானோர்க்கும்னு போட்டார் பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல வானோர்க்குங்கிறத நீங்கள் பித்திருக்களுக்கு சேர்த்தே சொல்லுங்க. பித்திருக்கள் கடன் சொல்கிறோமே, பித்திரு தோஷம் எல்லாமும் சொல்லுவாங்கம்மா, தெரியுதா? அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணி இல்லைன்னா செல்லுபடியாகவே ஆகாது. நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இவ்வளவு பண்ணக்கூடிய இந்த தண்ணீருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததால் தான் மாசி மகம் நம்மாட்டி பஞ்சாங்கத்தில் எடுத்து படித்து பாருங்கம்மா. இளைய தலைமுறையெல்லாம் தயவு செய்து பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. மாசி மகம் கடலாட்டு விழா, கடல் நீராட்டு விழா, கடற்கரைக்கு எழுந்தருளுதல். என்னது கடற்கரைக்கு எழுந்தருளுதல்? சாமி என்னை பீச்சுக்கு காற்று வாங்க போகிறாரு.
தீர்த்தவாரி தீர்த்த பிரசாதம் கொடுப்பது என்றும் அதையும் சொல்வார்கள். வைஷ்ணவத்தில் உண்டு. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 80-100 வருஷங்களுக்கு முன்னாலேயே பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் இப்படி போய் எந்தெந்த இடத்தில் அவர்கள் தங்கினார்கள், கடல் கரைக்கு போய் எப்படி தீர்த்த பிரசாதம் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் புகைப்படங்களாக அடியேனிடம் உள்ளன. தெரியுதா? அப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய இந்த கடல் இருக்கே, இந்த நீரினுடைய பெருமையை விளக்கிறதுக்கு தான் தெய்வங்கள் எல்லாம் மாசி மகம் அப்படியே ஒரு நேர கடற்கரைக்கு போய் அங்கே நீர்வாழ் உயிரினங்களுக்கும் கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கும் அருள் புரிந்து விட்டு வருகின்றன. எல்லாரையும் காப்பாற்றுற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதைத்தான் ஐயா கோவில் தீர்த்தவாரின்னு வச்சு, கோவிலில் அழகாக கோலன்னு வச்சு அதில் தெப்போத்சவம் அப்படின்னு கொண்டாடுறது. ஏதோ தெப்போத்சவம்னா சுவாமி அங்கே இருப்பார், கூட ஒரு 20-30 பேர் ஏறி அப்படி. உனக்கு விஷயம் தெரியுமா? உனக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது? இந்த தடவை இந்த கோவிலில் எந்த கோவில் வேணாலும் அவங்க வச்சுக்கோங்க, நான் எந்த கோவில் எதுக்கு வம்பு சொல்லணும். அந்த கோவிலில் அந்த தெப்போத்சவம் நடந்தது இல்லையே, ஆமாம், மண்டபம் பெருசாக இருக்கும், சும்மா கோடி இருக்கும், குளம் தண்ணி நிறைய ஆழமாக இருக்கும் அந்த தெப்போத்சவத்தில். அப்படின்னா அந்த தெப்போத்சவத்தில் அப்படியே எல்லாம் வளம் வந்துச்சு இல்லை அந்த இதெல்லாம். இப்போ சாமி கூட நானும் அங்கே அந்த தெப்பத்தில் உட்காந்து அப்படியே வந்தேன். தெரியுமா? எங்கே போகிறோம் தெரிகின்றதா? அந்த நீரினுடைய பெருமையை, முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே தெப்போத்சவம் என்று சொல்லக்கூடியது. வள்ளுவர் வாக்குப்படியும் சரி, இந்த ஆகமங்கள் படியும் சரி, தெப்போத்சவம் என்பதனுடைய அடிப்படை உண்மை இந்த நீர்தான். இதனுடைய நீரினுடைய பெருமையை, முக்கியத்துவத்தை உண்மையிலேயே அறிய வேண்டுமென்றால் தயவு செய்து சங்ககால நூல்களை படியுங்கள். இனிமேல் அப்படிப்பட்ட தகவல்கள் கிடைக்காது. அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த கேள்வி